ஆன்மீக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் நாச்சியார் கோவில் தான். இது எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் இருக்குது. இந்த கோவிலோட பெருமை அப்புறம் சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரம் தரக்கூடிய தெய்வம் இந்த நாச்சியார் தேவி. அது மட்டும் இல்லாமல் இங்கே மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, கருடாழ்வார் தான் மிகப்பெரிய அற்புதமாக விளங்குகிறார். இவர் என்ன செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேது தோஷங்களை நீக்கிறதோட நாக தோஷங்களையும் நீக்கி நமக்கு நல்லருளை தராரு. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் வரன் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த கருடாழ்வார். நம்ம நினச்சபடி கொடுக்கக்கூடிய இந்த கருடாழ்வார் கல் கருடன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஏன் கல் கருடன் என்று அழைக்கப்படுகிறார்? நம்ம எங்கே பார்த்தாலும் பெருமாள் காட்சி தந்தார்னா ஒரு மர சிலையிலையோ அல்லது உலோக சிலையிலையோ தான் காட்சி கொடுப்பார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. கல் கருடன் மேல் தான் அமர்ந்து வருடத்தில் 2 முறை மட்டுமே காட்சி தருவார். எப்படி காட்சி தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்கழி மாதமும் பங்குனி மாத நாட்களில் மட்டும் இந்த கருடன் சேவை நடைபெறும். இந்த கருடனை தூக்கணும் அப்படின்னா 4 பேர் தூக்குவாங்களாம், அதுக்கப்புறம் 8 பேர், அதுக்கப்புறம் 16 பேர், அதுக்கப்புறம் 32 பேர், லாஸ்ட்டாக 162 பேர் இந்த மாதிரி தூக்குவாங்களாம். அந்த கருடர் போக போக அந்த கருடனின் வெயிட்டு ஏறிக்கிட்டே போகுமா. அதுதான் இந்த பெருமாளோட காட்சி. வருடத்தில் 2 முறை மட்டும்தான் இந்த பெருமாளை நம்ம கல் கருடன் மேலே சேவை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பெருமாளும் அம்பாளும் தனித்தனியாக தான் காட்சி தருவாங்க. ஆனால் இங்கே மட்டுமே அம்பாளும் பெருமாளும் சேர்ந்து தான் காட்சி கொடுப்பாங்க. ஏன்னா அம்பாளுக்கான உரிய சந்நிதி அப்படிங்கலாம் இந்த சீனிவாச பெருமாள் நாச்சியாரை திருமணம் செய்து இங்கே காட்சி தராங்க. இந்த பெருமாள் கோவிலுக்கு நம்ம வந்தால் திருமண தடை நீங்கி திருமண வரன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வியாழக்கிழமை 9 வார வியாழக்கிழமை இந்த கருடனை நம்ம வழிபட்டோம்னா மனப்பூர்வமாக கண்டிப்பாக கோயிலுக்கு பிரார்த்தனை பண்ணி வழிபட்டு அர்ச்சனை பண்ணோம்னா கண்டிப்பாக திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமணம் ஆகாத பெண்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து இந்த நாச்சியார் தேவியை மனப்பூர்வமாக வழிபட்டால் சீனிவாச பெருமாள் எப்படி அம்பாளை திருமணம் செய்து கொண்டாரோ அந்த இடத்திற்கு வைகுண்டத்திலிருந்து எப்படி திருமணம் செய்து கொண்டாரோ அதுபோல் உங்கள் கணவர் அதாவது நம் திருமணம் ஆகவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வருத்தத்தை நீக்கி உங்களுக்கும் வரனை அமைத்து கொடுக்கக்கூடிய தெய்வம் இந்த நாச்சியார் தேவி. இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வழிபட்டினாலே உங்களோட திருமண தடை நீங்கும். உலகிற்கே தாய் அல்லவா, அந்த திருமாலின் மனைவி அல்லவா. தாய் என்று சொன்னாலே நம் குழந்தைகளுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலுமே அந்த கஷ்டத்தை போக்குவதற்காகவே வரக்கூடிய தெய்வம் அந்த மகாலட்சுமியின் அவதாரம் தானே. அந்த மகாலட்சுமியின் அவதாரமாக இருக்கக்கூடிய இந்த நாச்சியார் தேவியை கண்டிப்பாக நம் வழிபட்டால் நம் குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து சௌபாக்கியம் உண்டாகும். நம்ம வேண்டுவோம், நம் வேண்டும் வரங்களை அள்ளித்தரக்கூடியவள் இந்த நாச்சியார் தேவி. அது மட்டும் இல்லாமல் இந்த தாயை நம் மனப்பூர்வமாக துளசியால் அதாவது இங்கே கருடனை வழிபட்ட பிறகு தான் அம்பாலெல்லாம் வழிபட முடியும். முன்னாடி கருடன் சேவை தான். நம்ம போகும்போதே இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போதே கண்டிப்பாக துளசி வாங்கிட்டு போங்க. துளசி வாங்கிட்டு போய் கருடன்கிட்ட வைத்து பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த துளசியை நீங்கள் தீர்த்தத்தில் போட்டோ அல்லது நீரில் போட்டோ நம்ம குடித்தோம்னா நம்மளோட மனம் நிம்மதி பெறும். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்பாளை மனப்பூர்வமாக வேண்டுங்க. மனப்பூர்வமாக வேண்டினா கிடைக்காதது எதுவும் இல்லை, தாய் கொடுக்காதது இல்லை. நம்ம ஒரு தாயிட்ட கேட்டோம் அப்படின்னா நமக்கு வேண்டியதே தரக்கூடிய தெய்வம் அல்லவா. நம்ம ஒரு தாயிட்ட கேட்டோம்னா உடனே கொடுத்துருவாங்க அல்லவா. அதே மாதிரி தான் இந்த அம்மா நமக்கு நல்லதோ கெட்டதோ பார்த்து தருவாள். அதனால் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம நினச்சி வருத்தப்படக்கூடாது. அம்பாள் கேட்டதை தருவாள். நமக்கானதா அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கொடுத்துடுவாள். நமக்கானது அல்லனா அவள் கொஞ்சம் மறப்பாள். தாய் செய்தால் எது செய்தாலும் தன் பிள்ளைக்கு நல்லதாக தான் செய்வாள். அப்படிப்பட்ட தாய் தான் இந்த நாச்சியார் தேவி. சீனிவாச பெருமாளோடு திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறாங்க. இந்த திருமணத்தை நீங்கள் திருமண கோலத்தில் காட்சி கொடுக்குறதுனால நமக்கும் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் இது உண்மையும் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக வழிபடுங்க. கண்டிப்பாக உங்களோட திருமண தடை நீங்கி உங்களுக்கும் சௌபாக்கியவதி மாங்கல்யத்தை தருவாள். இந்த சௌபாக்கியவதியை வணங்குங்க. அதேமாதிரி கல்கருடனை கண்டிப்பாக மனப்பூர்வமாக வழிபடுங்க. எங்கும் இல்லாத சிறப்பு அம்சம் இந்த கோவிலில் இருக்குது. அந்த நாராயணனே இந்த நாச்சியாரை மணந்து திருமணம் செய்ததால் அந்த சௌபாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக வேண்டுங்க. அந்த நாராயணன் துணை அனைவருக்கும் இருக்கட்டும். ஓம் நமோ நாராயண ஐயா.